நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்த நிலம்பிரை பொழும் எய்த்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓலி மலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்தவர்களுக்கும் சைவமடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி வருகின்றேன். இந்த இணையத்திலிருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக்கொண்டு இன்றைய நாயன்மாராகிய தண்டியடிகள் நாயனார் பற்றி சிந்திப்பதற்கு குருவரலும் திருவருளும் நமக்கு துணை கூட்டியுள்ளது. அதன் துணை கொண்டு இப்பொழுது நாம் தண்டியடிகள் நாயனார் பற்றி சிந்திப்போம். திருத்தொண்ட தொகையில் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாட்டைமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் என்ற அரை அடியில் இரண்டு நாயன்மார்களை தண்டியடிகள் மூர்க்க நாயனார் என்ற இரண்டு பெயரை சொல்லியிருக்கின்றார். அடுத்து வகை நூலில் நம்ம திருத்தொண்டர் திரு அந்தாதி, கண்ணார் மணி ஒன்றோ இன்றி, கண்ணில் அந்த மணி இல்லை, விளக்கு இல்லை, கயிறு பிடித்து அரற்கு, ஒரு கயிறு கட்டிக்கிட்டு அரற்கு தன்னார் புனல் தடம் தொட்டலும், பெருமாண்டிய இந்த திருக்குலத்தை அதை அகழ்கின்றார். தன்னை நகும் அமனர், அதை பார்த்து அந்த அமனர்கள் நகுகின்றார்கள், சிரிக்கின்றார்கள். அவர் கண்ணாங்கிளப்ப அமனர் கலக்கம் கொண்டு, பெருமான் அவருக்கு கண்ணை கொடுக்கின்றார். அது கண்டு அமனர்கள் கலக்கம் கொண்டார்கள். கண்டு மலர்கண் வெண் நாயகனிடை பெற்றவன் ஆரோர் விரல் தண்டியே. எனவே அதன் மூலமாக நம்முடைய மலர் போன்ற கண்களுடைய பெருமானின் பெண் நாயகனாகிய சிவபெருமானின் அடியை பெற்றவர் அந்த ஆரூர் பிறந்த தண்டியடிகள் என்பது திருத்தொண்டர் தொகை. திருத்தொண்டர் திரு அந்தாதி. அப்புறம் திருத்தொண்டர் புராண சாரம், இது உமாபதி சிவம் செய்தது. இது திருவாரூர் வரும் தண்டியடிகள் காட்சி. அவர் பிறந்தது திருவாரூர். காட்சி சேராதர், அவருக்கு கண்ணில் பார்வை கிடையாது. குலம் தொட்டல், அவர் குலத்தை அகல வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. அது அமனர் சீறி, அதை பார்த்து அமனர்கள் சீறுகின்றார்கள், கோபிக்கின்றார்கள், கேலி செய்கின்றார்கள். குருடா நீ முன் செவிடும் கூடிற்று, நீ குருடாவா இருந்த, இப்போ உனக்கு செவிடும் வந்துருச்சு பிறகு என்று குறித்து தரியை பறித்து எரிய, அவர் நாட்டி அந்த தரியெல்லாம் பறித்து எரிய கொதித்து மனசு தாங்கல, உள்ளம் கொதித்து தம் கண் அருளாலே விழித்து எவரும் அந்தராக அமனர் கலக்கம் பல கண்டவர்கள். பெருமான் அவருக்கு விழியை கொடுக்கின்றார், அருளாலே விழித்து. அப்போது அமனர்கள் கலக்கம் கொண்டு அவர்கள் பாலி பருவான கற்பிடித்து அக்கரையும் கட்டி பரனருளால் அமருலகம் பற்றினாரே. அவர்களை திருவாரூரை விட்டு விரட்டி மன்னன் மூலமாக பரனருளால் சிவபெருமானருளால் அமருலகம் சிவலோகம் பற்றினார் என்பது திருத்தொண்டர் புராணசாரம். இப்போது திருத்தொண்டர் தொகை, அதாவது நாட்டை மிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன். நாட்டம்னா என்ன? நாட்டம் என்பது இந்த இடத்துல கண்ணை குறிக்கும். முதல் வெளி நாட்டத்து இறைவன் என்று நம்ம சிவபெருமானை சொல்வார்கள். நெற்றியில் கண் இருக்கிறதால முதல் வெளி நாட்டம் என்று அவர்கள் சொல்வார்கள். நாட்டம் என்பது விருப்பம் என்றும் சொல்லலாம். இந்த பெருமானிற்கு ஒரு சேவை செய்ய வேண்டும், நமக்கு கண் இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு விருப்பம் அவருக்கு வருகின்றது. இப்போ பார்த்தோம்னா அந்த ஆன்மாவுக்கும் இச்சை கிரியை ஞானம் இருக்கு, பரமான்மாவுக்கும் அந்த இச்சை கிரியை ஞானம் என்பது இருக்கின்றது. முதல்ல இச்சை அந்த இச்சை மூலமாக தான் செயல் கிரியை நடைபெறுகின்றது. அந்த கிரியையின் மூலமாக தான் ஞானத்தை பெறுகின்றோம். எனவே ஒரு இச்சை வந்தோடனே என்ன இச்சை விருப்பம் வருகின்றது? பெருமானுடைய குலத்தை நாம் தூர்வார வேண்டும் என்று சொல்வார்கள். அப்புறம் நாட்டுதல் தன் கொள்கையை நிலைநாட்டினான் அப்படின்னு சொல்ல இல்லையா? அதை தன்னுடைய கொள்கையை நிலை நிறுத்துதல், சைவ சமய கொள்கையை அவர் நிலை நிறுத்துகின்றார். எனவே இந்த மூன்று பொருளாலும் அவர்
நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் என்ற அந்த கருத்தை வந்து சொல்லிட்டாரு. அடுத்து இப்போ நம்ம புராணத்துக்கு வந்து போகலாம். சேக்கிழார் செய்த அந்த திருத்தொண்டர் புராணம் என்கின்ற அந்த புராணத்தில் 31வது அடிகள். இது வந்து வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் அந்த சர்க்கத்தில் வந்து வருது. அப்போ ஞானசம்பந்தருக்கு அடுத்தப்புறம் ஏயர்கோட் கலிக்காம நாயனார், அப்புறம் வந்து நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கருக்கு அடியேன். எனவே வம்பரா வரிவண்டு சர்க்கத்தில் இவர் 4வது நாயன்மாராக சரியை கிரியை யோகம் என்ற 4ஐயும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த நாயன்மாராக இவர் வருகின்றார். இந்த தண்டி அடிகள் நாயனார் புராணத்தை இப்போ சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். தண்டி அடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் அண்ட வாணர் மறைபாட ஆடும் செம்பொற்கலன் மனத்து கொண்ட கருத்தின் அகநோக்கும் குறிப்பே அன்றி புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார் போல் பிறந்த பொழுதே கண் காணார். இது சேக்கிழாரின் திருவாற்றல். 2 நாயன்மாரை வந்து ஃபர்ஸ்ட் அந்த நாயன்மார நாமத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். ஒன்று வந்து நாவுக்கரசர், இந்த நாவுக்கரசர் என்னும் நாமத்தை சொல்லிட்டு அவர் புராணத்திலிருந்து ஆரம்பிப்பார். 2வது அந்த பெருமை வந்து தண்டி அடிகளுக்கு வந்து கிடைத்திருக்கின்றது. தண்டி அடிகள் இந்த பெயரை இந்த நாமத்தை வைத்துக்கொண்டு இந்த புராணத்தை வந்து தொடங்குகின்றார். தண்டி அடிகள், அடிகள் என்பது அது முற்றும் துறந்தவர்களுக்கு வந்து குறிக்கும். இளங்கோ அடிகள் பார்க்குறோம், அதிரா அடிகள் பார்க்குறோம், வேணாட்டு அடிகள் வந்து பார்க்குறோம், பட்னத்து அடிகள். அவர்கள் வந்து இதை இகலோக வாழ்க்கை வந்து துறந்தவர்கள், பெருமானுக்காக செய்யக்கூடிய அவர் வந்து அடிகள் என்று பெயர். பெருமானுக்கே அடிகள் ஒன்று பெயர், அடிகேல்னு கூட நம்முடைய சுந்தரர் வந்து சொல்வார். இந்த தண்டி அடிகள் அவருக்கு என்ன பெருமைனா திருவாரூர் பிறக்கும் பெருமை உடையவர். இவர் வந்து திருவாரூரில் பிறக்கக்கூடிய அந்த பெருமை மிக்க தவத்தை வந்து உடையவர். ஏன்னா திருவாரூரில் வந்து பிறக்க முக்தி, காசியில் வந்து இறக்க முக்தி, சிதம்பரத்தை வந்து தரிசிக்க முக்தி, அண்ணாமலையை வந்து நினைக்க முக்தி, அந்த மாதிரி பிறக்க முக்தி தரும் தலம். எனவே தான் சுந்தரர் சொல்வார், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன் சொல்றார். ஏன் அங்கே வந்து திருவாரூர் பிறந்ததுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து நிறைய வந்து முற்பிறரை வந்து தவம் பண்ணிப்போம். தவம் பண்ணி இது வந்து இறுதி பிறவியா இருக்கும். இந்த இறுதி பிறவில பெருமான் என்ன செய்வார்? திருவாரூரில் பிறக்க வைத்து நமக்கு சிவப்பேறு வீடு பேரு என்ற முத்தி பேரை வந்து கொடுப்பார். அதனாலதான் இப்போ மனுநீதி சோழன் புராணத்தில் பார்க்கணும் இல்லையா, வந்து அந்த அமைச்சர்கள்லாம் அவ்வளோ நியாயம் பேசுகிறாங்க. ஏன்னா இது வந்து ராஜ வீதிங்க, ராஜ வீதியில் வந்து இது பொதுமக்கள் வந்து போகக்கூடாது, அவர் வந்து தேரை செலுத்துறாரு, வேகமாக செலுத்தலை, ரொம்ப மொல்லமாக தான் போகுது, 2 பக்கமும் படை வீரர்கள் வராங்க, அப்புறம் இந்த கண்ணுக்குட்டி வந்து எங்கேருந்து வந்ததுனே தெரியாது, இது முன்காலில் வந்து அடிபட்டிருந்தா கூட சரி பார்க்கலன்னு இப்போ சொல்லலாம், பார்த்து ஏற்றிட்டான்னு சொல்லலாம், இது முன்காலுக்கும் பின்காலுக்கும் ஏறி போச்சு அப்படின்னு சொல்றப்ப மனுநீதி சோழன் வந்து சலிச்சுக்கிறான். நீ வந்து அரசகுமாரனை காப்பாற்றணும்னு அவ்வளோ வந்து கஷ்டப்படுறீங்களையா? இந்த அரச நீதினு ஒன்று இருக்கு, அரச தர்மம்னு ஒன்று இருக்கு, மனு தர்மம்னு ஒன்று இருக்கு, சிவ தர்மம்னு ஒன்று இருக்கு, அதை காப்பாற்றணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? தர்மம் தான் சலியாதோ, இந்த மாதிரி நீங்க பேசுறத பார்த்தா அந்த தர்மம் வந்து சலிச்சிக்காதா அப்படின்னு வருத்தப்படுவார். வருத்தப்பட்டு கடைசியில என்னோட கொள்கை என்ன, திருவாரூரில் பிறந்தது எல்லாமே வந்து சிவகணங்கள், இந்த சிவகணத்தை போய் இவன் கொண்டுட்டான். அதுக்கு வந்து என்ன பண்ணும், இவன் வந்து மறுபிறவையில போய் வந்து நரகத்துல வந்து இடர்படணும். இல்லை அந்த மாதிரி இவன் இடர்பட வேண்டாம். இந்த பசுவுக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதினு கிடையாது. இந்த பசு எப்படி வேதனைப்படுதோ அதே மாதிரி நானும் என்ன பண்ணுவோம், என் மகனை இழந்து வேதனைப்பட வேண்டும், அதான் எனக்கு உண்டான தண்டனைன்னு தேர்காலில் வந்து இடான். எனவே இந்த திருவாரூர் தோற்றமுடை உயிர் கொன்றான் ஆதலினால் ஆற்றவும் மற்றவர் கொள்ளும் அதுவேயான் என நெய்மன். சிவகணத்தை கொண்டுட்டான், இதுக்கு ஒரே தண்டனை தான் அப்படின்னு சொல்றாரு. குமரகுருபர்கள் என்ன சொல்றேன்னா, சிதம்பரம் மும்முனி கோவில ஆரூர் பிறத்தல் நேர்படி நல்லது செய்கையின் எய்தும் இயற்கை தன்றே. பிறப்பதற்கு நீங்க என்ன பண்ணுவோம், நிறைய வந்து தவம் செஞ்சிருக்கணும், செயற்கையா நீங்க போய் அங்க பிறக்க முடியாது. அதனாலதான் திருவாரூர் பிறக்கம் பெருந்தவம் உடையார், பெருமை தவம் உடையார்ட்டு சேக்கிழார் சுவாமிகள் வந்து சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள். 2வது வரி, அண்ட வாணர் மறைபாட ஆடும் செம்பொற் கலல் மனத்து. அண்டர், அண்டவாணர்ங்கிறது அந்த மேல்லோகத்தில் உள்ள தேவர்கள். அவர்கள் வந்து மறைபாட 4 மறைகளை வந்து பாட, ரிக் யஜுர் சாம அதர்வணங்களை அதை பாட ஆடும் செம்பொற் கலன் மனத்து. அப்போது அந்த பெருமான் வந்து அந்த மறைகளுக்கு ஏற்ப ஆடுகின்றார். முக்கியமாக அந்த சாமகானத்துக்கு வந்து ஆடுகின்றாராம். அந்த ஆட செம்பொற் கலன் மனத்து ஒரு
திருவடி வந்து சிவந்த திருவடி, அது மேலும் வந்து சிவக்குதான். சிவந்த பொற்கலன், பொன்மயமான இறைவனின் திருவடி, அதுதான் மனத்து. அவர் மனசுல என்ன இருக்குன்னா, பெருமானுடைய திருவடி மட்டும்தான் இருக்கு. வேற எதுக்கும் அங்க வந்து இடமே இல்லை. பெருமான் வந்து திருவாரூர்ல ஆடுறாரா அப்படின்னா, அங்க வந்து அமர்ந்து கொண்டு ஆடுகின்றார். அது வந்து அஜபா நடனம் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். தில்லையில வந்து அவர் நின்று கொண்டு ஆடுகின்றார். இங்க வந்து அவர் அமர்ந்து கொண்டு ஆடும் அஜபா நடனத்தை அவர் ஆடுகின்றார். அதை வந்து மனத்து கொண்ட கருத்தின், அந்த திருவடிகளை மனத்தில் கொண்ட அந்த கருத்தில் என்ன சொல்ற அகன் நோக்கும், அவருக்கு வந்து புறநோக்கு வந்து கிடையாது. அவர் வந்து அகநோக்கும் குறிப்பே அன்றி. எனவே அந்த உள்ளத்தே நோக்கி அந்த பெருமான் திருவடிகளை வந்து ஞானக்கண்ணினால், சிவக்கண்ணினால் அவர் வந்து பார்த்து மகிழ்கின்றார். அதுத்தால புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தால் போல, அவருக்கு வெளியே நோக்கி காணும் அந்த உணர்ச்சிகளை நீக்கினார் போன்று பிறந்த பொழுதே கண் காணார். அவர் வந்து பிறந்த பொழுதே அவருக்கு கண் பார்வை இல்லை, பிறவி குருடாக அவர் வந்து பிறந்து விட்டார். எனவே அவர் என்னன்னா, பெருமானை வந்து முற்பிறவில நிறைய வேண்டி வந்து தவம் பண்ணியிருக்காரு. என்ன தவம் பண்ணிருக்காரு? பெருமானே, உன்னை தவிர, உன் திருவடியை தவிர்த்து நான் வேற யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு வர வாங்கியிருப்பார் பொழுது. அதான் பெருமான் வந்து அவரை பிறக்கும் போதே என்ன செஞ்சிருக்காரு, அவருக்கு அந்த அகநோக்கை மட்டும் கொடுத்து விட்டு புறநோக்கை கொடுக்கின்றார். அது ஒரு கருத்து. இரண்டாவது வந்து நம்முடைய திருவள்ளுவர் வந்து சொல்வார், இரு நோக்கு இவள் கண் உள்ளது, ஒன்று நோய் நோக்கு, மற்ற அந்நோய்க்கு மருந்து. இது காமத்துப்பாலில் வந்து சொல்லப்பட்டது. தலைவிக்கு வந்து 2 பார்வை உள்ளது. ஒன்று பார்த்தா அந்த நோய் வருகின்றது, இன்னொரு பார்வை வந்து அந்த நோயை தணிக்கின்றது என்ற கருத்து. இதில் வந்து இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா, நமக்கும் 2 பார்வை இருக்கின்றது. ஒன்று வந்து புறவுலகத்தை என்ப பார்த்தோம், புற உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம புற உலகம் தான் தென்படும். அப்போ நம்ம உடம்பு மனசில் வந்து காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் ஆகிய அந்த 6 குணங்களும் நமக்கு வந்து வெளிப்பட்டுவிடும். இது நம்ம வந்து புறக்கண்ணை மூடி அகக்கண்ணால் நம்ம பெருமானை பார்த்தோம், சிவத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யும்? அவங்க மனசுல வந்து அன்பு, அமைதி, ஆனந்தம் வந்து கிடைக்கும். அந்த மனவேகம்லாம் நமக்கு வந்து குறையும். எனவே புறலோகத்தை பார்த்தால் நமக்கு வந்து பிறவி பணி நீண்டு கொண்டே போகும். அகநோக்காக, உள்நோக்காக பார்த்தோம்னா நமக்கு இந்த பிறவி பிணி வந்து நோக்கும். எனவே இவருக்கு வந்து புறநோக்கை தவிர்த்து விட்டு அகநோக்கை மட்டும் இவர் வந்து கொடுத்தார் என்ற கருத்தை பார்த்துவிட்டு, அப்புறம் வந்து திருமணர் வந்து சொல்வார், முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற முடர்கள், நீ முகத்திலோட கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடத்தன்மை தான் வரும். அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். அகக்கண்ணை கொண்டு சிவபெருமானை பார்ப்பது, அதுதான் உங்களுக்கு நிரந்தர ஆனந்தத்தை கொடுப்பு என்று திருமணர் சொல்லிவிட்டு அடுத்து 2வது பாட்டு. காணும் கண்ணால் காண்பது மெய், தொண்டேயான கருத்துடையார், பேணும் செல்வ திருவாரூர் பெருமானடிகள் திருவடிக்கே, பூணும் அன்பினால் பரவி போற்றும் நிலைமை புரிந்தவரர், சேனும் அறிய அரிய திரு தொண்டில் செறிய திறந்துள்ளார். காணும் கண்ணால், கண்ணால் காண்பதற்கு எதை நம்ம பார்க்கணும்? அவருக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான். பெருமான் கண்ணால் காணும்னா நம்ம ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கணும். அது என்ன? மெய்த்தொண்டேயான கருத்துடையார். மெய்த்தொண்டு என்பதற்கு 2 பொருள் சொல்லலாம். நம்முடைய திருவாசகம், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன்னு மாணிக்க வாசப்படும். மெய்யே, பெருமான் ஒருத்தன் தான் மெய்ப்பொருள், பாக்கியெல்லாம் வந்து பொய்ப்பொருள். எனவே அந்த பெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டு தான் மெய்த்தொண்டு என்பது வந்து ஒரு கருத்து. 2வது வந்து நமக்கு 3 கரணங்களை வந்து பெருமான் கொடுத்திருக்கின்றார். ஒன்று வந்து மனசு, 2வது வந்து வாக்கு, 3வது வந்து மெய் என்கின்ற இந்த உடம்பு. மெய் வருத்தம் பாரான்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எனவே இந்த உடம்பால் செய்யக்கூடிய அந்த தொண்டு இருக்குயா, அந்த தொண்டு, அந்த சரியை தொண்டு தான் பெருமானுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. எல்லா நாயன்மார்களும் அனுபவிச்சு செஞ்சிருக்காங்க. எனவே அதை மெய்யால் செய்யக்கூடிய தொண்டு, அதுதான் உண்மையான தொண்டு என்கின்ற அந்த கருத்தை வந்து உடையவர். அவர் பேணும் செல்வ திருவாரூர் பெருமானடிகள் திருவடிக்கு. இந்த பேணுகின்ற பெரும் செல்வம் வந்து அந்த தியாகராஜ பெருமான், அந்த தியாகராஜ பெருமான் அடிகள் திருவடிக்கு, அந்த அவருடைய திருவடிக்காக பூணும் அன்பினால் பரவி, அவர் பூணுகின்ற அன்பினால் போற்றி வணங்கும் அந்த நிலைமையில் நின்றவர், நிலைமை புரிந்து அமரர் சேனும் அறிய
அரிய திரு தொண்டில் செறிய சிறந்துள்ளார். அந்த வானவர்கள் வந்து ரொம்ப தொலை தூரத்தில் சேமையின தூரத்தை குறிக்கும், எட்டி இருந்து பார்க்க கூட முடியாது. அப்பேற்பட்ட இந்த தொண்டின் பெருமை இன்ன தன்மைத்து என்று அறிய, அது அறிவதற்கு, அது அரிய அரிய தொண்டு, அருமையான தொண்டு. அப்பேற்பட்ட தொண்டில் அவர் செறிய சிறந்துள்ளார், மிகவும் பற்றுடையவராக இருந்து அந்த பற்றில் அவர் வந்து என்ன சிறப்பு மிக்கவராய் இருக்கின்றார் என்று அந்த இரண்டாவது பாட்டில் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். பெருமானை வந்து காண்பதும் வந்து இன்பம், அவனுக்காக சேவை செய்வதும் வந்து இன்பம். இரண்டாவது கருத்து என்னன்னா, இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் வந்து எங்க திருவொற்றியூருக்கு போறாரு. திருவொற்றியூருக்கு போறப்ப அங்க பல அடியார்கள் வந்து அந்த பெருமானுக்கு வந்து மெய்த்தொண்டு செய்கின்றார்கள். அதை பார்த்து கொண்டே சொல்வதாக அந்த ஏயர்கோன் கலிக்காவல் குணத்துல வந்து வரும். அடுத்து மூன்றாவது திருப்பண். பூவார் சடில திருமுடையார் மகிழ்ந்த தெய்வ பூங்கோயில் தேவாசிரியன் முன்னிறைஞ்சி வளம் செய்வாராய் செம்மை பொறி நாவால் இன்பம் உறும் காதல் நமச்சிவாய நற்பதமே ஓவான்பில் எடுத்தோதி ஒரு நாள் போல வரும் நாளில் பூவார். அதாவது பெருமாள் வந்து தலையில் வந்து பூ ஆர்ந்திருக்கின்றது. முக்கியமாக கொன்றை மலர், செண்பக மலர், பூபத்தை மலர், சிவகிரந்தை என்கின்ற அந்த மலர் எல்லாம் வந்து சூடியிருக்கின்றது. சடிலம், சடிலம் என்பது கங்கையை குறிக்கும். அதை கொண்ட திருமுடியார், பெருமானுடைய திருமுடியில் அந்த கொன்றை பூவும் கங்கை நதியும் இருக்கின்றது. அவர் மகிழ்ந்த தெய்வ பெருங்கோயில், அந்த சிவபெருமான் மகிழ்ந்து உரைகின்ற அந்த பூங்கோயில். திருவாரூர் என்பது தலத்தின் பெயர், பூங்கோயில் என்பது அந்த கோயிலின் பெயர். அந்த கோயில் தேவாசிரியன் முன்பு இறைஞ்சி, அந்த திருவாரூர் கோயிலுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்னன்னா அங்க தேவாசிரிய மண்டபம்னு இருக்கு. அங்க போன உடனே முதல்ல என்ன செய்யணும், அங்க தேவாசிரிய மண்டபத்தை வணங்கி அப்புறம் என்ன செய்யணும், வலம் செய்வாராய். அதற்கு பிறகுதான் அந்த கோயிலை வந்து நாம் வலம் வர வேண்டும். செம்மைபுரி நாவால் இன்பமுறும் காதல் நமச்சிவாய நற்பதமே. அப்போது தன்னுடைய நாவால் கால் வந்து வலம் வருகின்றது, நாக்கு என்ன செய்கின்றதுன்னா அது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ன செய்யுது, அது நமச்சிவாய என்கின்ற அந்த நல்ல பதத்தை, நல்ல அரிய மந்திரத்தை அது ஓவா அன்பில், அது முடிவில்லாத அந்த அன்பில் எடுத்து ஓதி ஒரு நாள் போல வரும் நாளில். எனவே காலால ஒரு வளம் வர்றப்ப என்ன செய்வார்னா அவருடைய நாக்கு வந்து அதை பெருமானுடைய நாமத்தை, அந்த மந்திரத்தை வந்து ஓதுகின்றது. ஓதுகின்றது முறை வந்து 3 முறை இருக்கு. ஒன்று வந்து மானசீகம், இரண்டாவது மந்தம், மூன்றாவது வந்து உரை. உரை என்பது தன் காதுக்கும் பிறர் காதுக்கும் கேட்பது, மந்தம் என்பது தன் காதுக்கு மட்டும் கேட்பது, மானதம் என்பது மனதில் மட்டும் சொல்வது என்கின்ற அந்த முறையில் அவர் எடுத்து ஓதி வருகின்றார். நற்பதம், பதம்ங்கிறதுக்கு மந்திரம், பதம், வண்ணம், அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கின்றேன். இந்த சொல் பிரபஞ்சத்தில் வந்து 11 மந்திரம் இருக்கின்றது, 81 பதங்கள் இருக்கின்றது, அப்புறம் 51 வண்ணங்கள் அல்லது 51 எழுத்துக்கள் அல்லது 51 மாத்திரை அச்சரங்கள் வந்து இருக்கின்றது. அந்த பதத்தில் வந்து சிறந்த பதம் வந்து சிவ என்கின்ற அந்த பதம் தான். திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தினால் நாயடியேன் அணிகள் துள்ளை கண்டேனே என்று மாணிக்கவாசர் வந்து பாடுவார். அந்த பதம் தான் அது. அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி, ஏன்னா அந்த ஒவ்வொரு எழுத்துமே ஒரு பதம், ஒரு அர்த்தத்தை வந்து கொடுக்கக்கூடியது. அந்த 5 அர்த்தமும் அடியார் பெருமக்களுக்கு நன்றாகவே வந்து தெரியும் என்று சொல்வார்கள். அது எப்பேற்பட்டது, அது வந்து அது செம்மை புரி, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட. நம்ம நாவுக்கரசர் படத்தில் பார்க்குறோம், அந்த திருங்கிற சிவத்திரு அல்லது சைவத்திரு தான் நமக்கு திரு, அதான் நமக்கு புத்தியை வந்து கொடுக்கக்கூடியது. அந்த நாக்கு என்ன செய்யணும், நாப்பினை தெளிவே நமச்சிவாய பதம் அப்படின்னு நம்முடைய இவரும் பாடுவார் இல்லையா, அப்பர் பெருமானும் வந்து பாடுவார். அந்த அது எப்படி செய்யணும், ஒல்லும் வகையால் அறவினை ஓவாதே செல்லும் வகையால் செயல், அதை இடைவிடாமல் செய்யணும். எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் செய்யணும். அந்த அறத்தை செய்வது போல இதை நாம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு 4வது பாடல். செங்கண் விடையார் திருக்கோயில்
குடபால் தீர்த்த குலத்தின் பாங்கு எங்கும் அமணர் பாலிகளாய் இடத்தால் குறைபாடு இதுளால் அங்கன் நிலைமை தனை தண்டி அடிகள் அடிந்தே ஆதரவால் இங்கு நான் இக்குளம் பெருக கல்ல வேண்டும் என்றெழுந்தார். செங்கண் விளையார் சிவந்த கண்களையுடைய அந்த ஆணையத்தில் ரிஷபவாகனத்தில் எழுந்தருளக்கூடிய அந்த சிவபெருமானின் அந்த திருக்கோயில். அந்த திருக்கோயிலுக்கு குடபால், இது வந்து அந்த கோயிலுக்கு குடபால்ங்கிறது மேற்கை குறிக்கும். அந்த மேற்கே தான் அந்த கமலாலய குளம் வந்து இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த கோயில் வந்து 5 வேலி, குளம் வந்து 5 வேலி, அந்த ஓடை அது வந்து 5 வேலி. அங்கே செங்கல் நீர் ஓடைன்னு ஒன்று இருக்கு. அதான் வந்து முசுகுந்த அர்ச்சனைன்னு அந்த அர்ச்சனைக்கு வந்து பயன்படுத்துறார்கள். இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தான் நம்முடைய திருவாரூர் தியாகச பெருமானை கொண்டு வந்தார், விடங்க பெருமானை கொண்டு வந்தார் இல்லையா. அதுக்காக அந்த ஓடையும் வந்து 5 வேலி. கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, ஓடை 5 வேலி. அந்த கமலாலய குலத்தின் பாங்கு எங்கும் அமணர் பாலிகளாய். அவர் வந்து அந்த கோயிலை வளம் வர்றப்ப அந்த தீர்த்த குலத்தின் அருகில் என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா சமணர்களின் மடங்களும் பாலிகளுமாக அங்கு இருக்குது. இடத்தால் குறைபாடு எய்ததலால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குளத்துக்கு வந்து என்க்ரோச்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அந்த குளத்தை படிப்படியாக தூத்து அதில் வந்து அவங்க மரத்தையும் பாலிகளையும் பள்ளிகளையும் வந்து கட்டி அந்த குளத்திற்கு இடத்திற்கு குறைபாடு வந்து விட்டது. அதை உள் உணர்வால் அறிந்த அவர் இடத்தால் குறைபாடு எய்ததால் அங்கு அந்நிலைமை தன்னை தண்டி அடிகள் அறிந்து வந்து கண்ணால் பார்க்கல, அந்த உள் உணர்வால் அறிந்து ஆதரவால் மனசுல வந்து அன்பு வருது. பெருமான் மேல உள்ள அந்த அன்பு தான் இந்த செயலுக்கு காரணமே ஒழிய அந்த சமணர்கள் மேல வந்து அவருக்கு வந்து வெறுப்பு வரல. வெறுப்பு வராம இங்கு நான் இக்குளம் பெருக கல்ல வேண்டும் என்று எழுந்தார். இந்த குளத்தை வந்து நான் என்ன செய்யணும், தூர்வார வேண்டும், இந்த குளத்தை வந்து நான் முன்பு போல கொண்டு வர வேண்டும் என்ற இச்சை வந்து திருவருளால் அவர் மனத்தில் வந்து எழுந்தது. அடுத்த 5வது பாட்டு. புலிவாய் அதனில் குறிநட்டு கட்டும் கயிறு குளக்கரையில் இலிவாய் புறத்து நடுதறியோடு இசைய கட்டி இடை தடவி வழியால் வந்து மண் கல்லி எடுத்தும் மறுத்தும் தடவி போய் ஒளியா முயற்சியால் உய்த்தார் ஓதும் எழுத்தஞ்சுடன் உய்ப்பார். ஒரு கண்ணு கிடையாது, குளத்தை வந்து தூர்வார வேண்டும் என்ற இச்சை வந்து அந்த விருப்பம் வந்து விட்டது. அதை வந்து என்ன செய்யணும், செயல்படுத்த வேண்டும். அதை எப்படி செயல்படுத்துவதுன்னு அவர் யோசனை பண்றாரு. அதனால என்ன பண்றாரு, அந்த குளத்துல வந்து ஒரு கோலை வந்து நட்டு கொள்கின்றார். நட்டு கொண்டு அந்த குளத்துல உள்ள மண் தூசு தூர்லாம் கொண்டு போய் கொட்டணும் இல்லையா, அந்த கொட்டுகின்ற இடத்துல வந்து இன்னொரு கோலை வந்து நட்டுகின்றார். அப்ப இரண்டுக்கும் நடுவுல ஒரு கயிற்றை வந்து கட்டுகிறார். கண்ணு இல்லாம அந்த சேவை செய்யணும் என்ன வந்துருச்சு, அதை எப்படி செயல்படுத்துறான்னு பாருங்க. 2 கோலை நட்டு விட்டு அதோட கயிற்றை கட்டி அந்த கயிற்றை பிடித்து தடவியவாறு அந்த கயிற்றின் வழியால் மண்ணை தோண்டி கொண்டு போய் கொட்டிவிட்டு மறுபடியும் என்ன செய்கின்றார், குளத்துக்கு வந்து மறுபடியும் என்ன செய்கிறார், கயிற்றை தடவி போய் வெளியில் கொட்டிவிட்டு ஓய்வில்லாத அந்த முயற்சியினால் அவர் என்ன செய்கின்றார், அந்த குளத்தை அகழ்ந்து மண் எடுக்கின்றார். அந்த மண் எடுக்கப்ப என்ன செய்கிறாரு, அவர் வந்து ஓதும் எழுத்து அஞ்சுடன் உய்ப்பார். அப்போதும் அந்த திருவைந்து எழுத்து ஓதுவதை அவர் வந்து அந்த பணியுடன் சேர்த்து செய்து வருகின்றார். என்ன சொன்னா, நம்ம எந்த பணிகள் செய்தாலும் சரி மனசுக்குள்ள அந்த 5 எழுத்து வந்து அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது பாட்டின் கருத்து. அடுத்து 6வது திருப்பண். நன்னி நாளும் நற்தொண்டர் நயந்த விருப்பால் மிக பெருகி அண்ணல் தீர்த்தம் குளம் கல்ல கண்ட அமணர் பொறாராகி எண்ணி தண்டி அடிகள் பால் எய்தி முன்னின்று எம்புவார் மண்ணை கல்லில் பிராணிப்படும் வருத்த வேண்டா என்று உரைத்தார். இதை வந்து அவங்க வந்து முதல்ல வேடிக்கை பார்க்குறாங்க அந்த சமணர்கள்லாம். பார்த்துட்டு இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு, குழுநடை மனால் செய்ய முடியாதுன்னு நினச்சவங்க பார்த்தா இவர் தொடர்ந்து வந்து அந்த முயற்சியோடும் பயிற்சியும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இதை பார்த்து அவங்க மனசு வந்து பொறுக்காமல் மனசில் வந்து வஞ்சனை வந்து விடுகின்றது. வஞ்சனை வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அஹிம்சாவாதி மாதிரி போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மண்ணை கல்லில் பிராணிப்படும். எப்பா நீ இந்த மண்ணை வந்து அகழ்ந்து எடுத்தா அங்கே வந்து நிறையா உயிரினங்கள் இருக்கும்பா,
அந்த உயிரினங்களுக்கு வந்து காயம்படும், இறந்து போயிடும். எனவே அது நீ வந்து அகல வேண்டாம் என்று இந்த வந்து சொல்கின்றார்கள். நீ வருத்த வேண்டாம், இந்த பிராணிகளை நீ வருத்த வேண்டாம்னு சொல்றான். ரெண்டாவது வந்து நீ உடம்பு வருத்தப்படுற மாதிரி இந்த செயலை நீ வந்து செய்ய வேண்டாம் என்ற கருத்தை வந்து சொல்லுவதாக இந்த கருத்தில் சொல்றான். மனசுல வந்து வஞ்சனை, ஆனா சொல்ல வந்து அந்த இனிப்பு தடவிட்டு அவங்க வந்து பேசுகின்றார்கள். அடுத்து 7வது பாட்டு. மாசு சேர்ந்த உடை உடலார் மாற்றம் கேட்டு மறுமாற்றம் தேசு பெருகும் திருத்தொண்டர் செப்புகின்றார் திருவிழிகால் பூசு நீரு சாந்தமென புகைந்த புறானுக்கான பணி ஆசில்லா நல் அறமாவது அறிய வருமோ உமக்கென்றார். இவர் வந்து மனசுலயும் மாசு இருக்கு, உடம்புலயும் வந்து மாசு இருக்கு. ஏன்னா அவங்க குளிக்க மாட்டாங்க, பல் விளக்க மாட்டாங்க. ஏன்னா குளிச்சா உடம்புல உள்ள கிருமிகள்லாம் செத்து போயிடும், பல் விளக்குனா அந்த வாயில் உள்ள கிருமிகள்லாம் செத்து போயிடும் அந்த கொள்கை வந்து உள்ளவர்கள். எனவே அவர்கள் அழுக்கு பொருந்திய மேனி உடையவர்கள். அதற்கு வந்து மறுமாற்றம்னா மறுமொழி. நான் ஏற்கனவே சொன்ன அந்த கருத்தான், மறுமாற்ற திருத்தாண்டகம்னுட்டு அப்பர் பெருமான் வந்து பாடுவார். அது ஏன்னா அந்த பல்லவ மன்னனுடைய அந்த தூதர்கள் சொல்வார்கள், நீ வந்து பல்லவ பிரஜை, நீங்க வந்து பல்லவ மன்னன் கூப்பிடா நீங்க வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்ப, நாமார்க்கும் குடியெல்லாம், நான் வந்து பல்லவனுக்கெல்லாம் குடி கிடையாது ஐயா அப்படின்னு மறுமாற்றம் சொல்றாரு. அது மறுமொழி சொல்றது மறுமாற்ற திருநாடகம். மாற்றம்னா மொழி, மறுமாற்றம். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்று நம்முடைய மாணிக்கவாசகர் சொல்வார். மாற்றம்னா மொழி. பெருமானார் என்ன சொல்ற, நமக்கு வந்து மனமும் கொலியினும் இந்த மொழியும் வந்து கழிய வேண்டும். அந்த ரெண்டுமே வந்து கழிஞ்சாதான் பெருமானார் வந்து மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்று சொல்கின்றார். அவர்களுக்கு வந்து மறுமொழி வந்து சொல்கின்றார். என்னன்னா, அவர்கள் வந்து மாசு சேர்ந்த உடாளார்கள், இவர் வந்து தேசு பெருகும், இவர் உடம்பு வந்து தக்க தக்கன மின்னுதான். எனவே தேஜஸ் சொல்லுவாங்க இல்லையா, அப்பேற்பட்ட தேஜஸ் பெருக்கக்கூடிய அந்த திருத்தொண்டர் வந்து சொல்லுகின்றார், திருவிழிகால், உங்களுக்கு வந்து என்ன செய்கின்றார், திருவில்லாதவர்களே, உங்களுக்கு வந்து சிவத்தை சேரக்கூடிய சைவத்தை சேரக்கூடிய அந்த திரு இல்லாதவர்கள் நீங்கள். பூசு நீரு சாந்தமென புனைந்த புறானுக்கு ஆனபணி. இந்த பூசும் நீட்டினையே நாங்கள் என்ன நினைக்கிறோம், நறுமுடைய சந்தனம் என எண்ணி நாங்கள் அணுகின்றோம். பெருமானும் அந்த மாதிரி தான், சுண்ணவன் சந்தன சாந்தம்னோ அவரும் அந்த மாதிரி தான் வந்து அணுகின்றார். அப்பேற்பட்ட பெருமானுக்கு என்ன செய்ய ஆன பணி, இது வந்து நானா ஏற்கொண்ட பணி இல்லை, பெருமான் எனக்கு உணர்த்தின பணி. அந்த பணி ஆசில்லா நடனமாவது, சிவனுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டு வந்து எதுவாக இருந்தாலும் சரி, அதுதான் அது நல்ல அறம், அதுதான் நல்ல அறம். இதான் வந்து பதி தர்மம். இது அறிய வருமோ உமக்கென்றார். நீங்க வந்து கடவுள் கொள்கை கிடையாது, எனவே இந்த நல்ல அறம் உங்களுக்கு தெரியாது என்று அந்த கருத்தை வந்து சொல்கின்றார்கள். இதற்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய கண்ணப்பர் பெருமான் வந்து பல விலங்குகளை வந்து வேட்டையாடி அதுதான் பெருமானுக்கு வந்து திருவமுது ஆக்குகின்றார். அப்ப என்னன்னா, அவர் வந்து கொள்ளுகின்றார் இல்லையா, ஆனா அந்த கொன்ற இந்த விலங்குகளுக்கெல்லாம் பெருமான் வந்து மோட்சத்தை கொடுத்தாராம். சேக்கிலார் வந்து அது மாதிரி பதிவு பண்ணுவாரு. இதே சிவபெருமானுக்கு நம்ம ஒரு செயல் செய்தாலும் அதே மாதிரிதான் ஒரு நாயன்மார் என்ன செய்வார்னா, அந்த நெல்லை வந்து பெருமானுக்குன்னு வச்சுட்டு போவாரு. அதுல வந்து அவருடைய சுற்றத்தார்கள் அவர்களாம் வந்து என்ன செஞ்சுவாங்க, அதை தின்று விடுவார்கள். அதற்காக அவர் என்ன செய்வார்னா, எல்லாரையும் கொண்டு விடுவார். அந்த தாய்ப்பாலை குடித்த குழந்தையும் வந்து கொண்டு விடுவார். பார்த்துக்கினா நமக்கு வந்து ஒரு மனசு ரொம்ப கஷ்டப்படும். இருந்தாலும் அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பாலை குடித்த குழந்தைக்கு என்ன செய்ய சிவாபராதம் செய்து விட்டது, அது போய் நரகத்துக்கு போகக்கூடாது என்று அந்த கருணையோடு செய்யக்கூடியது. எனவே அங்குது கொன்றாலும் அது வந்து நல்ல அறமாகும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து 8வது திருப்பாடல். அந்தம் இல்லா அறிவுடையார் முறைப்ப கேட்ட அறிவில்லார் சிந்தித்திந்த அறம் கேளாய் செவியும் இழந்தாயோ என்ன மந்த உணர்வும் வெளிக்குருடும் கேளா செவியும் மற்றுமக்கே இந்த உலகத்துள்ளன என்று அன்பர் பின்னும் வியம்போவார். அந்தம் இல்லா அறிவுடையார், அறிவுக்கு வந்து அங்கு எல்லை இல்லை, முடிவில்லாத அந்த பேரறிவன் திறமுடையவர் நம்முடைய தண்டியடிகள். அவர் உரைப்ப கேட்டு அவர் சொல்லுகின்றார், இவர்களுக்கு அறிவே கிடையாது. அதை கேட்டு அந்த அறிவில்லாத சமணர்கள் சிந்தித்து இந்த அறம் கேளாய், நீங்கள் சிந்தித்து ஓதிய இந்த அறத்தை நீ வந்து கேட்க மாட்டீங்கள, உனக்கு வந்து கண்ணு தான் கொடுன்னு நினைச்சோம், உனக்கு காது செவிடாய் போச்சு. நாங்கள் சொன்ன நல்ல வார்த்தை வந்து உன் காதுக்கு கேட்கல, உடனே உன் காதும் நீ இழந்து விட்டாய் என்று சொன்ன உடனே அதுக்கு சொன்னார், மந்த உணர்வும் வெளிக்குருடும்
கேளாச்செவியும் மற்றும் உமக்கே இந்த உலகத்து உள்ளன என்று அன்பர் பின்னும் இயம்புவார். இந்த மந்தமான மூட உணர்வு, மறைக்கப்பட்ட உணர்வும், குருட்டு கண்ணும், கேளா செவியும் கேளாத காதும் உமக்கே இந்த உலகத்துடன, இந்த உலகத்தை வந்து உங்களுக்கு தான் இருக்கின்றது, எனக்கு இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அப்புறம் வில்லாலேயில் மூன்று எரித்த பிரான் விரையார் கமல சேவடிகள் அல்லால் வேறு காணேன் யான் அது நீர் அடிதற்கார் என்பார் நில்லா நிலையீர் உணர்வின்றி நுங்கண் கொருடாய் என் கண் உலகு எல்லாம் காண யான் கண்டால் என் செய்வீர் என்றெடுத்துரைத்தார். இதை கேட்டவுடனே அவர் மனசுல வந்து ஒரு கோபம் வந்து விடுகின்றது. கோபம் வந்து பெருமான் தான் அங்க வந்து ஏற்படுத்துகின்றார். அப்ப அவர் திரும்ப மறுபடியும் சொல்றாங்க, அந்த மேருமலை வில்லாக கொண்டு 3 புறத்தையும் எரித்தவர் எங்கள் பிரான். அவருடைய சேவடி எப்படிப்பட்டது? அது நறுமணம் பொருந்திய கமல சேவடி, தாமரை போன்ற அந்த திருவடி. நான் என்ன செய்தேன்? அதே தேவடிகள் அல்லாது வேறு காணேன். என் மனசுல எப்போதும் அந்த திருவடிகளையே நான் வந்து தரிசித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த பேரின்பத்தை நீங்கள் அடைய முடியுமா? அது நீர் அணிதற்கு ஆரன்பார். அதை அறியக்கூடிய தகுதி வந்து உங்களுக்கு இல்லை, அந்த பக்குவம் வந்து உங்களுக்கு இல்லை. நில்லா நிலையீர் உணர்வின்றி நுங்கண் குருடாய். நீங்கள் வந்து நில்லாதவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவார்கள். எது நிலைத்தது, எது நிலைக்காதது? சிவபெருமான் ஒருத்தன் தான் நிலைத்த பொருள், மற்ற எல்லாம் நிலையற்ற பொருள். எனவே அந்த நிலையற்ற பொருள்களை நீங்கள் வந்து பற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அப்போது என்ன செய்யலாம்? உன் கண் குருடாய் என் கண் உலகெல்லாம் காண யான் கண்டால் என் செய்வீர். எனவே புறத்தையே பார்க்கும் பார்வையின்றி, இப்போ எனக்கு வந்து புறத்தையே பார்க்கும் பார்வை இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய பார்வை இருக்கின்றது. அந்த புறத்தையே பார்க்கும் பார்வை போக உங்கள் கண்கள் குருடாகவும், அப்ப என்னோட கண்கள் என்ன செய்யலாம்? என் கண் உலகமெல்லாம், எனக்கு அப்ப அகநோக்கம் மட்டும்தான் இருக்குது, நாட்டம் மட்டும்தான் இருக்கு. எனக்கு இப்போ புறநோக்கம் வந்துவிட்டால், பெருமான் வந்து அந்த பார்வையை கொடுத்தால், என் கண்கள் அந்த உலகெல்லாம் காணுமாறு ஒளி பற்றி வீசினால் நீங்கள் வந்து என் செய்வீர்கள் என்று அவர் பதில் கேள்வி வந்து கேட்கின்றார். இது கேட்கிறப்ப நமக்கு வந்து ஞாபகம் வரும். என்ன ஞாபகம்னா, அதான் மதுரை சம்பவம். ஞானசம்பந்தர் போகின்றார். போயிட்டு அங்க என்ன செய்கின்றார்? பையவே செல்க பாண்டியர்கான அவனுக்கு வெப்பு நோய் வருகின்றது. அப்படியே துரவாதத்தை அவர் தணிக்கின்றார், நீர் பூசி தணிக்கின்றார். துரவாதத்தில் அவர் வென்று விடுகின்றார். உடனே அந்த சமணர் என்ன செய்யல, எங்களுக்கு வந்து அனல்வாதம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனல்வாதத்தில் அவர் என்ன செய்யறார்? பச்சை பதிகத்தை ஏற்பட்டு அங்கேயும் அவர் வென்று விடுகின்றார். இப்போ மறுபடி சமணர்கள் என்ன செய்யறா? எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க, எங்களுக்கு புனல்வாதம் வேண்டும்னு கேட்குறப்ப அப்போ குலச்சிறையார் வந்து சொல்வார், நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வாதமாக கொண்டு 2 வாதம் வென்றுட்டாரு, இப்போ நீங்கள் மறுபடியும் 3வது வாரம் போறீங்க, இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த 3வதுல ஜெயிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அப்படின்னா அவனுக்கு என்ன செய்யறாங்க? இவங்க நாட்டில இருந்து என்ன செய்யுது, இந்த மாதிரி அதிலே அவர் ஜெயிச்சுட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம்? இன்னும் உங்களுடைய அரசன் வந்து எங்களை கழுவேற்றுவான் என்று அந்த 8000 சமணர்களும் வந்து சொல்கின்றார்கள். அதற்காக தான் அந்த கூன்பாண்டியன் வந்து அவர்களை கழுவேற்றுகின்றான். அதே போல இவங்க வாயிலையும் இப்ப என்ன செய்யுது? சனி வந்துருச்சு. அதனால அவங்க என்ன செய்கின்றாங்கன்னா, அவங்க பதில் சொல்றாங்க அந்த 10வது பாட்டுல, அருகர் அது கேட்டு உன் தெய்வத்து அருளால் கண்ணி பெற்றாயேல் பெருகும் யூலினில் நாங்கள் பின்னை இருக்கீழோம் என்று கருகும் முருட்டு கைகளால் கொட்டை வாங்கி கருத்தின் வழி தருகை கயிறும் தரியுமுடன் பறித்தார் தங்கள் தலை பறித்தார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சமணர்கள், இறையருளால் நீ கண்ணை பெற்றாவிட்டால் நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் வந்து இவ்வூரின் கண் இந்த திருவாரூர்ல வந்து நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு போறப்ப என்ன பண்றாங்க? இன்னொரு கொடுமை பண்ணிட்டு போறாங்க. அவங்க கையெல்லாம் முரட்டு கையா இருக்கும். அந்த முரட்டை கையால அந்த தண்டியர்களுடைய அந்த மண்ணை வெட்டுற மண்வெட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அத மண்வெட்டி, அது மட்டும் இல்ல அந்த 2 கோல் நட்டிருந்தாரு. அந்த கோல் அவர் வந்து போவதற்காக அந்த கயிறு வச்சிருந்தார் இல்லையா, எனவே இந்த மண்வெட்டியை படித்து கொண்டு அவர் கட்டி வைத்த கயிற்றையும் நட்டிய கோள்களையும் அவர்கள் என்ன செய்யறாங்க? உடனே எறிந்தார்கள். எப்படி தலைமுடியை படிக்கிறாங்களோ அது மேல அவங்க வந்து படிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 11வது திருப்பாடல். வெய்ய தொழிலார் செய்கையின் மேல் வெகுண்ட தண்டி அடிகள் தாம் மைகொள் கண்டர் பூங்கோயில் மணிவாயிலின் முன்வந்திரஞ்சி ஐயனே என்று அமணர்கள் தாம் என்னை அவமானம் செய்ய நைவதானேன் இது தீர நல்கும் அடியேற்கென வீழார்.
இந்த சமணர்கள் வந்து செய்யக்கூடிய செயல் என்ன செயல்? பிறர்க்கு துன்பம் செய்யக்கூடிய அந்த கொடிய செயல். அதை பார்த்தோன்னே இவருக்கு மனசில் வந்து கோபம் வந்து விட்டது, வேதனையும் வருகின்றது. அவர் என்ன செய்கின்றார்? மைகொள் கொண்டர், நஞ்சுண்டு கழுத்தை உடைய அந்த சிவபெருமானின் பூங்கோயிலின் வந்து இறைஞ்சி என்ன செய்கின்றார்? ஐயனே, என்னுடைய தலைவனே, இன்று அமணர்கள் தான் என்னை அவமானம் செய்தார்கள். அதுக்கு அதனால எனக்கு வந்து மனசுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எனக்கு மனவேதனை நிறைய வந்துடுச்சு அப்படின்னா, இது தீர நல்கும் அடியேற்கு என வீழ்ந்தார். பெருமானே, இந்த அவமானம் வந்து எனக்கு இல்லை, உனக்கு. எனவே இது சைவத்துக்கு, இது சிவத்துக்கு, இதை நீ தீர்த்திருப்பதற்கு நீதான் வந்து அருள் புரிய வேண்டும். இது வந்து உன்னுடைய செயல், என்னுடைய செயல்கள். அப்பர் பெருமான் சொல்ற, என் வேதனையான விளக்கீடீர்னு கேட்கிற மாதிரி இந்த வேதனை, இந்த அவமானத்தை நீங்கள் தான் நீக்க வேண்டும் என்று பெருமான் திருவடியில் விழுகின்றார். அப்போது 12வது திருப்பாடல். பழுது தீர்ப்பார் திருத்தொண்டர் பரவி விண்ணப்பம் செய்து தொழுது போந்து மடம் புகுந்து தூய பணி செய்ய பெறா தழுது கங்குல் அவர் துயில கனவில் அகில லோகங்கள் முழுதும் அளித்த முதல்வனார் முன்னின்றருளி செய்கின்றார். இந்த மாதிரி திருத்தொண்டர், இந்த திருத்தொண்டு செய்கின்ற அது தண்டியடிகள் பெருமானிடம் விண்ணப்பம் செய்கின்றார், வேண்டிக் கொள்கின்றார். வணங்கிட்டு அவர் தான் தங்குகின்ற அந்த மடத்திற்கு சென்று, அவர் வந்து அடிகள் இல்லையா, எனவே மடத்தில் தான் தங்கியிருக்காரு. அங்கு வந்து அவர் வந்து தொழுது போந்து மடம் புகுந்து அழுது, கண்ணில் வந்து தாடையா தண்ணி வருது, அழுது வருந்தி இருக்கின்றார். இது பார்த்தோன்னே பெருமானுக்கு வந்து மனசு கேட்கல, அவர் அழுதுகிட்டே அப்படியே வந்து அவர் தூங்கி போயிடாரு, அந்த வருத்தத்தோடு தூங்கி போயிடாரு. அப்போது கனவில் அகில லோகங்கள், அவர் கனவில் வந்து உலகம் முழுதும் காக்கின்ற சிவபெருமான் தோன்றி அவருக்கு முன் நின்று அருளி செய்கின்றார். பெருமானுடைய அவருக்கு முன்னால் நின்று அருளி செய்கின்றார். என்ன செய்கின்றார்? அவரை 13வது பாட்டில் பார்க்கலாம். நெஞ்சில் மருவும் கவலையினை ஒளிகே நீ என் கண் விழித்து அந்த வஞ்ச அமனர் தங்கள் கண் மறையுமாறு காண்கின்றாய், அஞ்ச வேண்டாம் என்றருளி அவர் பால் நீங்கி அவ்விரவே துஞ்சும் இருளின் அரசன் பால் தோன்றி கனவில் அருள் புரிவார். அப்பா, நீ வந்து அஞ்ச வேண்டாம், நீ வந்து பயப்பட வேண்டாம். நெஞ்சில் மருவும் கவலையினை ஒளி, இந்த இதில் ஒரு பெரிய கவலையா? நான் இருக்கேன் இல்லையா, எனவே உன் நெஞ்சில் நான் தானே இருக்கேன், என் திருவடி தானே இருக்கு, அதில் போய் நீ கவலையை வச்சுக்கலாமா? அந்த கவலையை நீ ஒழித்து போப்பா. நீ என்ன செய்ற? நீ கண் விழித்து, நீ வந்து கண் விழித்து நீ பார்வை பெறவும், அமணல் தங்கள் கண் மறையுமாறு, அந்த அமணனுடைய கண்கள் வந்து மறையும், அதை நீ காணுமாறு நான் செய்கின்றேன். எனவே நீ வந்து அஞ்ச வேண்டாம், நீ வந்து பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று என்ன செய்கின்றார்? அதுக்கு இது யார் மூலமா செய்யணும் பெருமான் பார்க்குறாரு, இது அரசன் மூலம் செஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த அரசன் கனவிலே தோன்றி அவன் பெருமான் வந்து அருள் செய்கின்றார். இது போலதான் நம்முடைய திருவாரூர்ல கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு தளி இருக்கும். அந்த தளியில வந்து நம்முடைய அப்பர் பெருமான் வந்து போவார். அப்பர் பெருமான் போறப்ப அந்த சிவன் கோயிலை வந்து அடைச்சிட்டு சமணர்கள் வந்து அவங்கள பள்ளிகளை வந்து கட்டியிருப்பார். இது அறிந்த அப்பர் பெருமான் என்ன செய்வாரு, இதை வந்து இந்த பாலிகளை தள்ளிவிட்டு இந்த சிவாலயத்தை தரிசித்தலாமல் போக மாட்டேன் என்று உண்ணாவிரதம் இருப்பார். அப்போது சிவபெருமான் அதுக்கண்டு போறாமல் இந்த சோழ மன்னன் கனவுல போய் அந்த பள்ளிகளை எல்லாம், இந்த பாலிகளெல்லாம் அடித்து தள்ளிவிட்டு அந்த சிவன் கோயிலை வந்து எடுத்து காண்பிப்பார். அது போல இந்த இடத்துலையும் அரசன் கிட்ட தான் அவரு வந்து போறார். அடுத்து 14வது அஞ்ச வேண்டாம். அஞ்சல்ங்கிற பதிகம் நம்ம நிறைய போலாம். அஞ்சல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டேன் அம்மானே பாரு நம்முடைய மாணிக்கவாசர். அப்புறம் அஞ்சேலும் என்னையில் அதிகைக்கிறதுல வீரப்பட்டவனே, இந்த வயிற்று வலி ரொம்ப துடியா துடிக்கிறேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ பயப்படாதப்பா, நான் இருக்கேன், ஒரு வார்த்தை சொன்னா போதும் என்று சொல்வார்கள். அப்புறம் அஞ்சல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி ஐமேல் உந்திட்டு அறிவழிந்திட்ட ஐமேல் உந்தி அறிவழிந்திட்ட போது அஞ்சல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் திருவையாற்று பதிகம். அங்கே வந்து அஞ்சேல் என்று பெருமான் தான் வந்து அருள் செய்வான். இப்படி அஞ்சலால் தொன்னோடும் கூடி அடியவர்கள் துஞ்சல் பிறப்பறுப்பான் என்ற மாணிக்கவாசல் வந்து பார்க்க பொன்னூசல வந்து பார்க்கிறோம். சரி, அஞ்ச வேண்டாம் என்று அடியவர்களுக்கு அருள் செய்பவன் நம்ம பெருமான் தான்.
அவன் என்ன செய்கின்றான், அந்த அரசன் கனவுல போய் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, தண்டி நமக்கு குளம் கல்ல கண்ட அமனர் தரியாராய் மிண்டு செய்து பணிவிளக்க வெகுண்டான் அவன்பால் நீமேவி கொண்ட குறிப்பால் அவன் கருத்தை முடிப்பாய் என்று கொல அருளி தொண்டர் இடுக்கண் நீங்க எழுந்து அருளினார் அத்தொழில் ஓப்பார். பெருமானுக்கு வந்து ஒரு தொழில் வந்து ஓப்பா இருக்குமா. அது என்ன வந்து ஓப்பான தொழில் என்றால், அந்த அடியார்களுக்கு அருள் செய்வது. எனவே அந்த அடியார்களின் கவலையை நீக்கி அந்த அருள் செய்யும் தொழில் தான் பெருமானுக்கு வந்து அத்தொழில் ஓப்பார்னு சேக்கிலார் பெருமான் வந்து சொல்றார். தண்டி வந்து நமக்காக வந்து அந்த குலத்தை தோன்றுகின்றான். அதை வந்து சமணர்கள் தாங்காமல் பொறாமையால் வன்மை செய்தார்கள். அவன் பணியை வந்து அவர்கள் விளக்கினார்கள். அதனால் வந்து தண்டியடிகள் வந்து வேதனைப்பட்டார். எனவே நீ என்ன பண்ணும், இந்த தண்டியடிடம் சென்று அவன் மனத்தில் கொண்ட அந்த குறிப்பின் வழி, மனசுல என்ன வந்து குறிக்கோள் இருக்கோ அதை பார்த்து அவன் எண்ணத்தை முடிப்பாய் என்று அந்த மன்னனுக்கு அவர் அருள் புரிகின்றார். எனவே தண்டியருடைய அந்த இடுக்கண் துன்பம் நீங்க வேண்டும் என்று அருள் செய்தார். குறிப்பின் வழி, இந்த அடியாருக்கெல்லாம் வந்து என்ன குறிப்பு அப்படின்னா வந்து இந்த அடியாருக்கு அடியார் ஆவது எப்படி. இந்த தேவாசிரிய மண்டபத்துக்கே நம்ம ஏன் வணங்குறோம்னா, அங்கதான் அடியார் பெருமக்கள் வந்து இருப்பார்கள். அவரை வணங்கிதான் என்ன செய்யணும், கோயிலை வந்து வலம் வர வேண்டும் என்பது திருவாரூர் பூங்கோயிலின் வந்து எழுதப்படாத விதி. அவர் என்ன செய்கின்றார், நம்முடைய நம்பியாரவர் வந்து அந்த தேவாசிரிய மண்டபத்தை பார்க்கிறாரு. இவர்களை போல் எப்படி அடிகளுக்கு அடிகளாவது என்ற எண்ணத்தோடு போறாரு. மனதால் வணங்கி செல்கின்றார். அதை அறியாமல் தான் விரண்டமன்றர் வந்து இவன் வந்து சைவத்திற்கு புறகு என்று சொல்கின்றார். அதை ஏற்படுத்தி அந்த சிவபெருமானும் புறகு என்று அந்தபடி சொல்றார் இல்லையா. எனவே அந்த குறிப்பை வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதான் திருக்குறிப்பு தோன்றினார். திருக்குறள் என்ன செய்யறார், அந்த அடியார்களின் குறிப்பு அவங்க எதுவும் சொல்லாமலே மனசால அறிஞ்சு அந்த தொண்டை வந்து செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அடுத்து 15வது திருப்பாட்டு. வேந்தன் அது கண்ட அப்பொழுதே விழித்து மெய்யில் மயிர் முகழ்ப்ப பூந்தன் கொன்றை வேய்ந்தவரை போற்றி புலர தொண்டர்பால் சார்ந்து புகுந்த படி விளம்ப தம்பீரானார் அருள் நினைந்து ஏந்த மன்னன் கேற்ப இது புகுந்த வண்ணம் இயம்புவார். அவருக்கு வந்து அரசன் வந்து அந்த கனாதான் கண்டான். கண்ட பொழுதே அவனுக்கு வந்து அந்த மெய்ப்பாடுகள்லாம் தோன்றுகிறது. மெய்யில் மயிர் முகிழ்ப்ப, அந்த உடல் வந்து ரோமாஞ்சனம், இந்த மயிர்கள்லாம் வந்து சிரித்து கொண்டுகின்றது. அப்போது பூந்தன் கொன்றை வேந்தவரை, இந்த கொன்றை மலரை சூடி அந்த பெருமானை போற்றி இந்த புலரத் தொண்ட அந்த இருள் நீங்கி காலை வந்து புலரத் தோன்றுகின்றது. அப்போது தொண்டர்பால், அந்த தொண்டராகி அந்த தண்டிகளிடம் போயிட்டு சார்ந்து புகுந்த படி விளம்ப, அப்பா தண்டியடிகள் பெருமானே எனக்கு வந்து சிவபெருமான் வந்து இந்த அருள் செய்தார் என்று சொல்ல தம்பீரானார் அருள் நினைந்து, ஆக எம்பெருமான் வந்து இப்படி அருள் புரிந்தாரா என்று அருள் நினைந்து ஏய்ந்த மன்னன் கேற்ப இது புகுந்த வண்ணம் இயம்புவார். அப்போது அந்த திருவருளில் வந்து அந்த அரசனுக்கும் வந்து கிடைக்கின்றது. அவர்கிட்ட வந்து இங்க சொல்றார். அடியார் இலக்கணத்துல என்னன்னா, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து தான் தொலை என்று சொல்றாரு இல்லையா. அது மாதிரி நம்ம கேட்ட உடனே என்ன செய்யணும், மெய் வந்து சிலிர்க்க வேண்டும். இது அடியாருக்கு உண்டான அந்த இலக்கணம். இது ஏன் அரசன்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னா, கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கோல் கலை கட்டு அதனோடு நேர். மாதிரி உலகத்துல வந்து நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அந்த கொலை செய்கின்ற அந்த கொடியவர்களை வந்து அரசன் வந்து ஒடுக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். அது வந்து கொல்லாமைங்கிற அர்த்தத்துக்கு அங்க வராது. ஏன்னா இது பைங்கோல் கலை கட்டுறதோடு, ஒரு பயிர் வளர்க்குறோம், அது கூட சேர்ந்து கலை வளர்ந்தா கலை அதிகமாக வளரும். இந்த கலையை நீக்குவது போன்றது என்ற கருத்து. அன்ன கேள் யான் மலவிடையார் மகிழும் தீர்த்த குளம் கல்ல துண்ணும் அமனர் அங்கணைந்து அறமென்றென்று பல சொல்லி பின்னும் கயிறு தடவர்க்கியான் பிணித்து அறிக என்று அவை வாங்கி என்னை வழி செய்தான் கல்லும் கொட்டை பறித்தான் என்று இயம்பி. இப்போ அரசன் என்ன செய்யணும், அவன் தான் வந்து நீதி அரசனாக இருப்பான். நீதி வந்து அவன்கிட்ட தான் இருந்து அவன் வாதம் பிரதிவாதம் ரெண்டையும் கேட்கணும் இல்லையா. அதில் முதல்ல வந்து வாதத்தை கேட்கிறார் பிரதிவாதிட்ட. என்ன அது தண்டியர்கள் சொல்லு, மன்ன கேள், அரசனை நீ கேளு, இளைய ஆணையத்தையுடைய என் பெருமான் அவர் வந்து தீர்த்தம் கொடுக்கின்ற அந்த தீர்த்த குலத்தை யான் தோண்டினேன். அப்போது அங்கு அமரர்கள் வந்து வந்தார்கள். அவர்கள் வந்து என்னை நோக்கி இது வந்து அறமல்ல, நீ பல உயிர்களை கொள்கின்றார் என்று சொல்லிவிட்டன. நான் வந்து குருடானவன்,
இறைவன் தடவி செல்ல ஒரு கயிறு கட்டினேன், அதை பிணைத்திருந்த கோள்கள், அது மட்டுமல்ல அந்த மண்கொட்டு, அந்த மண்கொட்டையும் பறித்தார்கள் என்று தன் தரப்பு வாதத்தை வந்து அவர் வைக்கின்றார்கள். அது மட்டுமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த நான உனக்கு அறிவும் இல்லை என்றார் இதனுக்கு யான், உனக்கு குருடான உனக்கு கண்ணுதான் இல்லை, இந்த அறிவு கண்ணு உனக்கு இல்லைன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னா, அதற்கு எந்தை பெருமான் அருளால் யான் விழிக்கிலின் என் செய்வீர், என்னுடைய சிவபெருமான் அருளால் நான் கண் பார்வை பெற்று விழித்தால் நீங்கள் என் செய்வீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் இந்த ஊரில் இருக்கிறோம் என்று ஒட்டினார், இது மேல் வந்தவாறு கண்டிந்த வழக்கை முடிப்பது என மொழிந்தார். நான் கேட்டவுடனே அவங்க வந்து அந்த மாதிரி நடந்ததுன்னா நாங்க இந்த ஊர்ல இருக்க மாட்டோம் என்று ஒட்டினா சபதம், இந்த சபதம் செய்தார்கள். இதுதான் என் தரப்பு வாதம். நீ வந்து ரெண்டு பக்கத்தையும் விசாரிச்சு அது வழக்கை முடிப்பா, இந்த உண்மையை வந்து நீ கண்டு தேர்ந்து இந்த வழக்கை நீ முடிக்க வேண்டும் என்ற அந்த வாத பிரதிவாதத்தை சொல்கின்றார்கள். அது 18வது திருப்பாடல். அருகர் தம்மை அரசனும் அங்கழைத்து கேட்க அதற்கிசைந்தார், மறுவும் தொண்டர் முன்போக மன்னன் பெண் போய் மலர்வாவி அருகு நின்று விரல் தண்டி அடிகள் தம்மை முகநோக்கி பெருகும் தவத்தீர் கண்ணருளால் பெருமா காட்டும் என பெரியோர். அரசன் வந்து அந்த சமணர்களை கேட்கின்றான். அவர்களும் வந்து அதை கூற அவர்களும் இதை ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்கள் பொய் எதுவும் சொல்ல. இப்ப மருவும் தொண்டர், அது சிவபெருமனாருளால் அது சிறந்தக்கூடிய அந்த தண்டியடிகள் வந்து முன்போக, தண்டியடிகளும் முன்போக, எப்பவுமே அடியார் பின்னாடி தான் அரசன் வந்து போகணும். மருவும் தொண்டர் முன்போக மன்னன் பெண் போய், அவன் வந்து அந்த நாட்டுக்கே அரசனாக இருந்தாலும் அந்த அடிகளுடைய பின்னால் தான் செல்ல வேண்டும் என்ற அந்த நீதி எங்க சொல்கிறார். பின்போய் மலர்வாவி, அந்த பூங்கோயிலில் அந்த கமலாலய குலத்தின் அருகே போய் அருகு நின்று விரல் தண்டி அடிகள் தம்மை நோக்கி, இந்த தண்டிகள் முகத்தை நோக்கி அப்ப என்ன சொல்றார், பெருகும் தவத்தீர், பெருகக்கூடிய அந்த தவம் வந்து ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே போகுது. அந்த எப்படி அந்த நிலவு வந்து ஒவ்வொரு கலையா வளர்ந்து பௌர்ணமிக்கு போகுதோ அது போல இவருடைய தவம் வந்து ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டே போகுது. அந்த பெருகும் தவத்தீர் கண் அருளால் பெருமா காட்டும் என பெரியோர். இந்த தவம் என்பது நமக்கு வந்து இறப்பில் தவம், சரியை, கிரியை, யோகம் என்ற 3 தான் நமக்கு வந்து இறப்பில் தவம். இந்த பிறவிலாம் அடுத்த பிறவிலாம் நமக்கு வந்து பயன் கொடுக்கும். இப்போ திருவிழாவில் படம் படிக்கிறோம், அதில் வந்து 3 வகை தவம் வந்து சொல்கிறாங்க. வந்து மனதால் செய்யக்கூடிய அந்த தவம், அந்த கொல்லாமை, அந்த தரம்ல அது வந்து மனதால் செய்யக்கூடியது. இரண்டாவது வந்து வாக்கால் சொல்லக்கூடிய அந்த வாசிக தவம். மூன்றாவது வந்து இந்த உடம்பால் செய்யக்கூடிய உடல் தவம்னுட்டு அந்த திருவிழா படத்தில் 3ஆக வந்து பிரிக்கிறாங்க. இது வாயால் சொல்லக்கூடியது எது அப்படின்னா வாசிக தவம்னா இந்த பஞ்சாத்திரத்தை வந்து ஓதுவது. அதுக்கப்புறம் இந்த தேவாரம், திருவாசகம் இருக்கு இல்லையா, இந்த திருமுறைகளை, சாத்திர நூல்களை வந்து ஓதுதல். இதேதான் ஞான நூல்தனை ஓதல், ஓதி வைத்தல், அதன் நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், இவை இறைவனடி சேர்விக்கும் எழில் ஞான பூஜைன்னு சித்தியாரில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். எனவே அதுவும் வந்து வாக்கால் சொல்வது கூட அதில் வந்து வரக்கூடியது. உடம்பால் செய்யக்கூடியது, இப்போ தண்ணீர் செஞ்சார் இல்லையா, அந்த கோயிலுக்கு செய்யக்கூடிய அந்த சரியை தொண்டு, இதில் சிறந்தது எது பெருமானுக்கு உகப்பாக இருந்ததுன்னா அந்த உடம்பால் செய்யக்கூடியது என்ற கருத்தை வந்து அங்கே திருவிழா படத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அப்போது அடுத்து 19வது பாட்டு. ஏன் இந்த அடிமை சிவனுக்கு யான் என்னில் என்று கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரோர் விரவும் சமணர் கண் இழப்பார் ஆய்ந்த பொருளும் சிவபதமே ஆவதென்றே அஞ்செழுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்தோதி மணிநீர் வாழ்வி முழுகினார். எப்பவுமே என்ன பண்றாங்க, இவங்க இப்போ வந்து ஒரு சூழ் உடைக்கிறாங்க அல்லது சபதம் வந்து செய்கிறாங்க. இது வந்து பல தொண்டர்கள் புராணத்தில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னா, இந்த அமர்நீதி நாயனார் புராணம், அமர்நீதி நாயனார் புராணத்தில் வந்து அவருடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்காக சிவபெருமான் வந்து ஒரு பிரம்மச்சாரியாக வருகின்றார். 3 கோவணத்தை வச்சு ஒரு கோவணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. ஒரு கோவணம் வந்து மலையில வந்து நனைஞ்சு போயிடுது. அப்போ வந்து மாற்றிக்கிறதுக்காக கோவணத்தை கேட்குறாரு. கோவணம் வந்து மறைஞ்சு போயிடுது. அப்போ போயிட்டவுடனே இவர் என்ன செய்கின்றார், அவர்கிட்ட உள்ள பொருள்கள் எல்லாத்தையும் வந்து வைக்கிறார். வச்சுட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா அதுக்கு வந்து ஈடாக மாட்டேங்குது, அவர் வச்ச எல்லா பொருளும் ஈடாக மாட்டேங்குது. அப்போது என்ன செய்கிறாரு, இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது நான், என் மனைவி, என் குழந்தை, நாங்கள் 3 பேரும் வந்து இந்த துலாத்தட்டில், தராசு தட்டில் ஏறுவதற்கு உங்களுக்கு சம்மதமா என்று கேட்கின்றார்.
பெருமானும் அதற்கு இசைவதிருக்கின்றார். அதை சொன்னவுடனே அப்போ வந்து அமர்நீதியில் சார், இந்த திருநீற்று நெறியில் நாங்கள் பிழைத்திலும் எனில், இந்த திருநீற்று நெறியில் வந்து நாங்கள் பிழை செய்யவில்லை என்றால் இத்துலா நேர் நிற்க, இந்த தராசத்தை வந்து நேர் நிற்க என்று தலைத்த அஞ்செழுத்து ஓதி ஏறினார் அப்படின்ட்டு அமர்நீதி நாயனார் புராணத்தில் வந்து பார்ப்போம். அதே மாதிரி முத்திச்சிவிகை வந்து பெருமான் வந்து ஞானசம்பந்தர் கொடுக்கிறாரு. அப்போது ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்கின்றார், அதை சுற்றி பலம் வந்து அஞ்செழுத்து ஓதி அப்போதுதான் அந்த முத்திச்சிவிகள் வந்து ஏறுவார். அதுபோல இவரும் தண்டியடிகள் வந்து என்ன செய்கிறார் பாருங்க, ஏந்த அடிமை சிவனுக்கு யான், இந்த சிவனுக்கு பொருத்தமான அடிமை யான் என்று எண்ணில் என்று சொன்னால், இன்று கண்பெற்று, இன்று நான் கண் பெற்றிட வேந்தன் எதிரே, இந்த அரசன் முன்னாக திருவாரூர் விரவும் சமணர் கண்ணிழப்பார். இந்த திருவாரூரில் வாழ்ந்து வருகின்ற இந்த சமணர்கள் கண்ணை இழந்து குருடாக ஆவார்கள். ஆய்ந்த பொருளும் சிவபதமே ஆவதென்றே அஞ்சு எழுத்தே, வேதம் ஆகமம் என்கின்ற அந்த சிறந்த நூல்களால் ஆராய்ந்து தெளிந்து சொல்லப்பட்ட அந்த மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் எது, அது சிவபதமே. பதம் சிவபெருமானுடைய திருவடிகளே, பாதம் என்பதை பதமாக வந்திருக்கிறார்கள். அந்த சிவபதமே என்று அஞ்சலத்தை வாய்ந்த தெண்டர் எடுத்தோதி மணிநீர் வாவி மூழ்கினார். எனவே சிவபெருமானுடைய திருவடிகளே மெய்ப்பொருள் என்று அந்த ஆகமனூர்கள் சொல்வது உண்மையானால் நான் என்ன செய்யணும், அந்த சமணர்கள் வந்து கண் இழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திருவருள் வாய்க்கப்பெற்ற வாய்ந்த தொண்டர் அவர் திருவைந்தளத்தை எடுத்து ஓதி அப்போது இந்த கமலாலய குலத்தில் வந்து மூழ்குகின்றார். சிவபதம், சிவபதம் வந்து சிவபெருமானின் திருவடி என்று சொல்லுது. பதம் என்பது அந்த சிவபதத்தையும் வந்து குறிக்கும், அந்த ஐந்தளத்தையும் வந்து குறிக்கும். அதான் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி ஒன்று ஒன்று ஒரு எழுத்தோ பதமாக சொல்லப்படும். அடுத்து 20வது திருப்பண். தொழுது புனல் மேல் எழும் தொண்டர் தூய மலர்கண் பெற்றெழுந்தார் பொழுது தெரியா வகைமையோர் பொழிந்தார் செழுந்தன் பூ மாறி இழுதை அமனர் விழித்தே கண் இழந்து தடுமாற கண்டு பழுது செய்த அமன் கெட்டது என்று மன்னன் பகர்கின்றான். தொழுது தொழுது குளத்தில் மூழ்கி அவர் நீர் மேலாக எழும் தொண்டர், அந்த எழுந்து தண்டியடிகள் தூய மலர்கண் பெற்றெழுந்தார். தன் தூய்மையான அந்த மலர் போன்ற கண்களை பெற்று அவர் எழுகின்றார். பொழுது தெரியா வகை இமையோர், அந்த பொழுது அந்த இது வானவெளியே வந்த இந்த தேவர்கள் வந்து என்ன செய்கின்றார்கள், பொழிந்தார் செழுந்தன் பூமாரி. இந்த மாதிரி அற்புதமான செயல்லாம் நடக்கிறப்ப தேவர்கள் வந்து பூமாரி பொழிவார்கள். இந்த கற்பக பூமாரி வந்து பொழியும், துந்திபிகள்லாம் வந்து முழங்கும். இழுதை அமரர் விழித்து கண் இழந்து தடுமாற கண்டு, அப்போது இழுதை, இழுதை என்பது பேய்களை வந்து குறிக்கும். அந்த பேய்கள் போன்ற அந்த சமணர்கள் என்ன செய்கிறார், விழித்து கண் விழித்தவாறே பார்வை இழந்து, அவன் சொல்லபடி பார்வை வந்து இழந்து கூடாகி விட்டார்கள். பழுது செய்து அவன் கெட்டது என்று மன்னன் பகர்கின்றான். எனவே இந்த பழுது செய்த அமனம் இனி கெட்டு அழிந்தது என்று அரசன் வந்து சொல்லியிருக்கின்றான். அடுத்து 21வது திருப்பாடல். தண்டி அடிகள் தம்முடனே ஒட்டி கெட்ட சமன் கொண்ட அண்டர் போற்றும் திருவாரோர் நின்றும் மகன்று போய் கழிய கண்ட அமனர் தமையங்கும் காணா வண்ணம் துறக்க என மண்டி அவையர் சாடுதலும் கண்கள் காணார் மனம் கலங்கி. நந்தியடிகள் வந்து இந்த மாதிரி கெட்டழிந்த இந்த வஞ்சக சமணர்கள் இந்த திருவாரூரிலிருந்து அகன்று போய் ஒழிய வேண்டும். எனவே நீங்கள் வந்து அவர்களை கண்ட இடத்தே இனி காணா வண்ணம் கலைக வேண்டும் என்று தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளை இடுகின்றான். அதன்படி அரசனது படை வீரர்கள் அந்த சமணர்களை வந்து துரத்துகின்றார்கள். அப்போது அந்த கண் காண முடியாத அவர்கள் வந்து மனக்கலக்கம், மனம் கலங்கி, கண்கள் காணார் மனம் கலங்கி, நிறைய கண் பார்வை தெரிஞ்சது, இப்போ கண் பார்வை திறன மனசு வந்து கலங்கி போயிடுது, மனசு கலங்கிறார்கள். புலியில் விழுவார் நிலை தளர்வார் கோலும் இல்லை என உரைப்பார் வலிதென்று தூரடைவார் மாண்டோம் என்பார் மதி கெட்டீர் அழியும் பொருளை வழிபட்டிங்கு அழிந்தோம் என்பார் அரசனுக்கு
பலிதாமோ என்றுரைப்பார் பாய்கள் இழப்பார் பரிதலையர். குழியில் விழுவார், குழியில் வந்து தடுக்கி விழுகின்றார்கள், நிலை தளர்வார்கள், செல்லக்கூடிய நிலை வந்து தளர்கின்றது. அப்போது ஒரு கையில் ஒரு கோல் கூட இல்லையே, நமக்கு ஊன்றுகோலும் இல்லையே என்று அவர்கள் சொல்கின்றார்கள். வலியீதென்று துறை, வலி என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு தூரடைவார். அந்த வழியில வந்து நிறைய செடி பொருட்களா இருக்குது, அதுல வந்து அவங்க தடுமாறி விழுறாங்க. அதை என்ன மாண்டோம் என்பார், நம்ம செத்து போயிட்டோம் அழிந்தோம் என்பார்கள். மதிகெட்டோம், நம்முடைய அறிவு வந்து கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அழியும் பொருளை வழிபட்டு எங்கு அழிந்தோம். ஆகா, நமது சிவனை வழிபட்டு இருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, நம்ம அழியக்கூடிய பொருளை வந்து நாம் இதுவரை வழிபட்டு விட்டோம் என்ற உணர்வு வந்து சில பேருக்கு வந்து அங்க தோணும். அழியும் பொருளை வழிபட்டு எங்கு அழிந்தோம். அரசனுக்கு பலிதாமோ, இது வந்து அரசனுக்கு வந்து பலி ஆகுமா? இல்ல, அது அரசனுக்கு வந்து பலி ஆகும்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல, பலி கிடையாது, இது அரசனுடைய தண்டநீதி என்று அந்த சில பேர் சொல்றார்கள். இது ஆகும் ஆகாது. அப்ப வந்து அவர் உடை வந்து பாய் தான் இருக்கும், அந்த பாய்களையும் இழப்பார்கள் பரிதலையர், இந்த முடியை பறிக்கக்கூடிய அந்த சமணர்கள் என்பது 22வது பாடலோட அந்த கருத்து. இதுதான் பெருமாள் வந்து என்ன செய்வார்னா, நம்முடைய சுந்தரர் பெருமாளுடைய கண் பார்வையை வந்து படித்துக் கொள்வார். திருவொற்றியூர் எல்லையை தாண்டவனே போறப்ப திரு வெண்பாக்கத்துல தான் கேட்பாரு, நீ வந்து இங்க தனியா இருக்கிய பெருமானே, உனக்கு துணையானா இருக்குங்கிறப்ப உம்பர்தவன் துணை தனி எனக்கு உலோம்போகியர் என்றானே, எனக்கு தேவர்கள்லாம் துணை இருக்காங்கப்பா, நீ வேணாம் அப்படின்னு ஊண்டுவதோர் கோல் தந்தான். அங்கதான் வந்து என்ன பெருமாறு, பெருமானுக்கு வந்து சுந்தரர் பெருமானுக்கு சிவபெருமான் வந்து அந்த ஊன்றுகோலை வந்து தருகின்றார். அப்படின்னா திருவொற்றியூர்ல திருவெண்பாக்கம் வரைக்கும் அவர் எப்படி வந்தாரு அப்படின்னா, அங்க அம்பாள் வந்து அகோலியாக இருந்து வழி நடத்தியதாக சீகேஎஸ் வந்து சொல்கின்றார். அடுத்து 23வது, பீலி தடவி காணாது பெயர்வார் நின்று பேதொருவார் காலினோடு கைமுறிய கல்மேல் இடறி வீழ்வார்கள் சால நெருங்கி எதிரெதிரே தம்மில் தாமே முட்டிடுவார் மாலும் மனமும் மலர்ந்தோடி வழிகள் அறியார் மயங்குவார். பீலி தடவி காணாது, அந்த மயில் பீலி கீழே வந்துருச்சு, அதை வந்து காண முடியவில்லை. பெயர்வார் என்று பேதுருவார், அந்த வழியில் செல்வார்கள், அந்த செல்ல முடியாமல் நடுங்குகின்றார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் வந்து முட்டிக் கொள்கின்றார்கள். அந்த இடத்துல மனமுடைந்த நிலையில் வந்து அவன மாலும் மனமும், இந்த மயக்கத்தை கூடிய அந்த மனமும் அதுவும் அழிந்து வழிகள் அறியார் மயங்குவார், வழி தெரியாமல் மயங்குகின்றார்கள். 24வது பாடல், அன்ன வண்ணம் ஆரோரில் அமனர் கலக்கம் கண்டவள் தாம் சொன்ன வண்ணமே அவரை ஓட தொடர்ந்ததற்பின் பண்ணும் பாலி பள்ளிகளும் பறித்து குளம் சூழ் கரைப்படுத்து மன்னவனும் மனமகிழ்ந்து வந்து தொண்டர் அடி பணிந்தான். அவ்வாறைய நிலைமையில் வந்து அந்த சமணர்களை தங்கள் முன் சொன்னவாறே அவர்களை தொடர்ந்து துரத்திய பின்பு சமண பள்ளிகளையும் இடித்து அந்த குளத்தை சூழ்ந்த அந்த என்க்ரோச்மெண்ட், அந்த கரையையும் அகலமாக செய்து அரசனும் என்ன செய்கின்றான், மனமகிழ்ந்து, மன்னவனும் மனமகிழ்ந்து வந்து தொண்டர் அடிபணிந்தான், அந்த தண்டியடிகளுடைய திருவடியை வந்து பணிந்து வணங்கினான். 25வது பாடல், மன்னவன் வணங்கி போயின பெண் மாலும் மயனும் அறியாத பொன்னங்கலல்கள் போட்டிசைத்து புரிந்த பணியும் குறை முடித்தே உண்ணும் மனத்தால் அஞ்செழுத்தும் ஓதி வலுவாதொழுகியே மின்னும் சடையார் அணிநீழல் மிக்க சிறப்பின் மேவினார். மன்னன் வந்து வணங்கி போகின்றான், மாலும் மயனும் அறியாத, இந்த திருமாலும் பிரம்மனும் அறியாத அந்த பொன்னங்கலல்கள், பொன் வண்ணமாகிய அந்த திருவடிகளை போற்றி இசைத்து புரிந்த பணியும் குறைமுடித்து, ஏற்கனவே அந்த குளத்தை தோர்வாடினார் இல்லையா, இந்த திருப்பணியின் அதை முடித்து என்ன செய்கின்றார், உண்ணும் மனத்தால் அஞ்செழுதும், மனத்துக்கு வந்து என்னது, அது எப்போது வந்து நினைத்து கொண்டே இருக்கும், அது நினைப்பதற்கு என்னத்தை கொடுக்கணும், அந்த அஞ்செழுத்தை தான் கொடுக்கணும். மனது வந்து சிந்திக்கும், அதை சிந்திக்கும் மனத்தால் அந்த திருவள்ளத்தையும் சிந்தித்து கொண்டே இருந்தால் சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. வாய் விட்டு சொல்றத மனசால சிந்திச்சுக்கிட்டே இருக்கதான் மிக பெருமை வாய்ந்தது. மனத்தால் திரு ஐந்தலத்தை சிந்தித்து கொண்டே என்ன செய்கிறார், ஓதி வலுவாது ஒழுகியே, அந்த ஐந்தலத்தை ஓதி தன் பணியில் வலுவின்றி ஒழுகி வந்து என்ன செய்கின்றார், அவர்
மின்னும் சடையார் அடிநீழல் மிக்க சிறப்பின் மேவினார். பெருமானுடைய சடை மேல வந்து சடையை சொல்ற கேசாதி பதம் அடிநீழல் பெருமானுடைய திருவடி நீழல் வந்து பொருந்தினார். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்தலங்க. பெருமானுடைய மேனி வந்து பொன்வண்ணமாக இருக்கின்றது. ஆனா அந்த முடி எப்படி இருக்கின்றது? அது மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீல் சடை வெள்ளிக்குன்றம். இது பொன்வண்ணத்து அந்தாதி. சேரமான் பெருமான் கண்ட காட்சி. அதே போலதான் பெருமான் இங்க காட்சி கொடுக்கின்றார். எனவே இந்த பாட்டுல வந்து இவர் என்ன செய்கின்றார்? பெருமானுடைய திருவடி நிழல் கீழில் இவர் சிறப்பில் பொருந்தினார் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்த நிறைவு பதிகம். கண்ணின் மணிகள் அவையின்றி கயிறு தடவி குளம் தொட்ட எண்ணில் பெருமை திருத்தொண்டர் பாதம் இறைஞ்சி இடர் நீங்கி விண்ணில் வாழ்வார் தாம் வேண்ட புறங்கள் வெகுண்டார் வேர்காட்டுள் உன்னில்லாவும் புகழ் தொண்டர் மூர்க்கை செய்கை உரைக்கின்றாம். பெருமானை வந்து கண்ணிடை மணி ஒப்பாய் என்று நம்முடைய சுந்தர சுவாமிகள் வந்து சொல்வார்கள். கண்ணின் மணியாக இருப்பது வந்து அந்த பெருமான் தான். கண்ணின் மணிகள் அவையின்றி, இந்த கண்ணின் மணிகளாகிய அந்த ஒளியின்றி கயிறு தடவி குளம் தொட்ட அந்த கயிற்றை தடவி கொண்டே அந்த திருத்தொண்டு செய்த அந்த குளத்தை அகன்ற எண்ணில் பெருமை திருத்தொண்டர். கண் இருந்து கூட நம்ம என்ன செய்யறோம்? ஒரு தூசு தும்ப நவுத்தி போட மாட்டாங்கிறோம். ஒரு கண் இல்லைனாலும் அந்த மாதிரி சேவை செய்யணும். இந்த மனம் வந்து அந்த குலத்தையே அவர் தூர்வாடினார். அப்பேற்பட்ட திருத்தொண்டாற்றிய அந்த திருத்தொண்டர் பாதம் இறைஞ்சி இந்த தண்டியர்கள் திருவடிகளை வணங்கி இடர் நீங்கி அதை என்ன பண்ண பாதத்தை வணங்கினாலே போதும், நம்முடைய இடர்கள் எல்லாமே நீங்கிவிடும். இந்த பிறவி பிணி கூட அது நீங்கிவிடும் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாயனாருக்கு வந்து தோற்றுவாய் செய்கின்றார். விண்ணில் வாழ்வார் தாம் வேண்ட புறங்கள் மிகுண்டார் வேர்க்காட்டூர் முன்னிலாவும் புகழ் தொண்டர் மூர்க்கட் செய்கை உரைக்கின்றான். எனவே இப்போது இந்த தண்டியர்கள் பாதத்தை வணங்கி துன்பத்தை போக்கிக் கொண்டேன், பிறப்பினையும் போக்கிக் கொண்டேன். அடுத்து மூர்க்க நாயனானது அந்த செயலினை நாங்கள் வந்து மொழிவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல அந்த போன பாட்டு வந்து திருமல தேவ நாயனார். அதுக்கு தோற்றுவாய் செய்யறப்ப என்ன செய்வார்னா, மலர்ந்த மொழி திருமல தேவர் மலர்கள் வணங்கி அலர்ந்த புகழ் திருவாரூர் அமனர் கலக்கம் கண்ட தளங்குளவு விரல் தண்டி அடிகள் திறம் சாற்றுவான். இந்த மிகுந்த பெருமையுடைய அந்த திருவாரூர் அங்கே வாழ்ந்த அந்த அமரர்கள் கலக்கம் உருமாறு தளம் குளவு விரல் தண்டி அடிகள் திறம் சாற்றுவார். அந்த தண்டியடிகளின் சிறப்பை சொல்லுவான் என்பதை இந்த சேக்கிலார் பெருமான் வந்து சொன்னார். அவர் சொன்னியதை சிறு பகுதியை நான் சொல்வதற்கு வாய்ப்பளித்த அப்பர் அருள் மண்டபத்திற்கும் இதில் கலந்து கொண்ட அடியார் பெருமக்களின் திருவடியை வணங்கி எனது இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாயிடம திருச்சிற்றம்பலம். ஆயுத தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வியல் ஏரிய மங்கை வாழ்க, ஞானதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க்கை சீர் அடியாரெல்லாம். இது வந்து ஒரு சிறப்பான உரை கிடையாது. இதில் ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா, இது எல்லாமே சேக்கிலாரின் வாய்மொழி. இது என்னுடைய வாய்மொழி வந்து எந்த கருத்தையுமே கிடையாது. சேக்கிலார் சொன்னதை என்னால் இயன்ற அளவு உங்களுக்கு எடுத்து ஏம்பினேன். அதுக்கு துணை புரிந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி.